நம்ம மாடி தோட்டத்தில் கோதுமை புல் வளர்த்துருக்கோம். இதை எப்படி வளர்க்கணும், இதனுடைய மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையிலேருந்து நாங்கள் ஒரு நாட்டு கோதுமை வாங்கியிருக்கோம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி டஸ்ட் இல்லாமல் நல்லா புடச்சி எடுத்துக்கணும். அது நாங்கள் ஒரு லாங் கிளாஸில் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ கண்ணாடிலேயோ இதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு, ஏன்னா அது நல்லா ஊறி வரும், அது மூழ்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த கோதுமை புல் நல்லா ஊறி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஒயிட் கலர் மாதிரி மாறி இருக்குது. இது உங்களுக்கு டேட் போட்டுக்கோ, 12 டிசம்பர் 2025 ஒரு நல்ல ஒரு சாயில் மிக்சர் கலவையில் நம்ம அப்படியே மேல் பரப்பில் மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு மேல் பரப்பில் நல்லா தூவி விட்டுருங்க. நல்லா பரவலாக தூவி விட்டுட்டு நல்லா அது கவர் ஆகிற மாதிரி ஒரு லேயர் மண்ணை கவர் பண்ணி வச்சுடுங்க. அது நல்லா நல்லா ஒரு கிரெயின்ஸ் கூட தெரியாமல் ஃபுல்லாக அதை மூடி நீங்கள் கவர் பண்ணி வச்சுடுங்க. தண்ணியை லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இது நல்லா செட் ஆகிடும். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, தெளித்து மட்டும் ஊற்றுங்க. இது நம்ம விதை போட்டதுலேருந்து 2 டேஸும் அப்டேட். லேசாக இலை தெரியுது பாருங்கள் அங்கங்கே. நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க. தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா செடியெல்லாம் உங்களுக்கு அழுகி போயிடும். அதனால் தெளித்து விடுங்க. இது நம்ம விதை போட்டதுலேருந்து 5 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி சூப்பராக உங்களுக்கு செடி வளர ஆரம்பிச்சிட்ருக்கு. நல்லா ஹெல்த்தியாக வந்துக்கிட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் நம்ம கோதுமை புல் அரௌண்ட் 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இது 3rd Jan 2026 அப்டேட்டு. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இலையெல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ரைட் டைம். இந்த கோதுமை புல்லை நம்ம அறுவடை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 4.5 வீக்ஸ் ஆகிடுச்சு. அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு டூல் வச்சு நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வீட் கிராஸோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, குட் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணி பேட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஃபைபர் ரிச் அண்ட் நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. இதை பவுடர் ஆக்கி இதை ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்குவாங்க. லிவருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கேட் அண்ட் டாக்ஸ்க்கு இதை டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா கேட் அண்ட் டாக்ஸோட டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வீட் கிராஸ் செடியை ஈஸியாக கோதுமை வச்சு உங்கள் வீட்டிலே வளர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.